அப்பவுமே இப்போ ஒரு 4-5,000 இருக்கும். அப்போ இங்கே வந்து ஃப்ரீ, காசு கிடையாது. 3 நாள் வந்து போறான்னா இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் முதல் நாளே. அப்புறம் 2வது நாள் ஒரு பேஷண்ட் வந்தார். அவருக்கு வந்து 2.5 வருஷமா கழுத்து திரும்ப முடியாது. ரொம்ப டால் அண்ட் லீன் ஃபிகர், ஒரு 65-70 வயசு இருக்கு அவருக்கு. இப்படிதான் வருவார். யாராச்சும் கூப்பிட்டா இப்படிதான் திரும்புவார். அவரால் கழுத்தை திரும்ப முடியாது. கார்டிகோலிஸ். ட்ரையல்ல எங்களுக்குலாம் டீச் பண்ணிட்டு இருந்த ஆள் ஒரு ஆள் என்ன பண்ணாரு, GB20 போட்டார். GB20 போட்டுட்டு 21 போடுறதுக்குள்ள இப்படி திரும்புங்க எல்லாரும் திரும்பிட்டாரு. இது வந்து நான் நேரடியா பாக்குறேன். 2.5 வருஷமா அந்த ஆள் கழுத்து திரும்ப முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், காசு பணம் ஒன்றும் கிடையாது. அவர் யாரோ முதல்ல நம்ம நினைப்போம் இதை செட் பண்ணிடலாம் கூட இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்ல, ஆள் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட வந்து ஏதாவது ஏமாத்துவாங்களா அட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் கூட சந்தேகம் வராங்க. அந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும். 20 போட்டுட்டு 20 பண்ணி இவர் போடல, போடுறதுக்காக ட்ரை பண்ணுங்க அந்த ஆள் மோசம் திரும்பிட்டான். அவ்வளவுதான், அந்த ஆளுக்கும் நம்ப முடியல. மேஜிக்கல் மிராக்குலஸ் ரிலீஃப் இதெல்லாம் தான் வந்து இப்போ இங்க கொண்டு வந்து எனக்கு நிறுத்திடுச்சு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிஸ்டம். அதே மாதிரி Do 26 நான் 3 நாள் படிச்சுட்டு என் கிளினிக் போயிட்டேன். அது வந்து சித்தா ஹோம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டின்சர்லாம் வச்சுக்க மாட்டேன். நம்ம ரோடு வழியாக கிராஸ் பண்ண ஒரு ஆளுக்கு இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ல கால் இடிச்சிட்டாரு, நகம் பேர்ந்துருச்சு, ரத்தம். அவங்க வண்டி நிறுத்திட்டு கிளினிக் உள்ள வந்து உட்காந்து கொஞ்சம் டின்சர் கேட்குறாங்க. ஸோ கிளினிக்னு வச்சிருக்கிறோம், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு பண்ண. அப்போ நம்ம கேரட்டுள்ள ஆயின்மெண்ட் இருந்துச்சு ஹோமியோபதியில். நான் மட்டும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது இல்லையா. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் காட்டணும் ஆயின்மெண்ட் டியூபையும் அந்த அவரோட மனைவியிட்ட கொடுத்து நீங்கள் போய் இதை அப்ளை பண்ணுங்கம்மா தொடச்சிட்டு, எங்கிட்ட டின்சர்லாம் இல்லை, இது போடுங்க, கேரட்டுலா போட்டால் நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயின்மெண்ட் கொடுத்து நான் என் ரூமில் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி வெளியில் போன உடனே மாமான்னு கத்திட்டாங்க. நம்ம மருந்து தானே கொடுத்த அம்சம், எதுக்கு இவங்க இவ்வளவு பெரிய சத்தம் போட்டாங்கன்னு போய் பார்த்தா அவர் ஃபெயிண்ட் ஆயிட்டாரு. அந்த கால் நகம் பேர்ந்தவர். நான் ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியில போனா மயக்கமா இருக்காரு அந்த சேர்லயே. அப்பதான் முதல்ல Do 26 போய் டச் பண்ணாங்க. அப்பதான் அக்குபஞ்சர் படிச்சேன். அவர் ப்ரொஃபஸர் அக்குபஞ்சர் படிச்சேன். அப்ப நானும் என் கிளினிக் வந்துட்டு தான் இருப்பேன். Do 26 போய் நான் எனக்கே வந்து உண்மை இப்போ கூட சொல்றேன், அழுத்தலாம் இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அங்க போய் கை வச்சோம்னா அவர் அப்படி முடிச்சார். முடிச்சுட்டு சார் எனக்கு இந்த மாதிரி ரத்தத்தை பார்த்தா கொஞ்சம் மயக்கம் வரும் சார், கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட பேசினார். ஸோ அப்போ முடிவு பண்ணிட்டேன், இது வந்து பெஸ்ட் சிஸ்டம் இல்லை. Do 26 எமர்ஜென்சி பாயிண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இங்க வந்து தொடர்றதுக்குள்ள அந்தாலே முடிச்சிட்டாரு. அப்போ இது நம்ம கரெக்டான சப்ஜெக்ட் இது அப்படின்னு சொல்லி தான் அப்படியே ஆரம்பமானது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஃபஸர் வந்து நம்மளை டீச்சிங்க்கு மோட்டிவேட் பண்ணாரு. அவர் தான் வந்து கிளாஸ் எடுப்பார். அப்புறமா அவர் கொழும்புல இருந்தாருலாம் என்ன ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுவார். அப்படியே ஒரு கேப்பை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் மோட்டிவேட்டிங் மெனி பீப்புள். ஸோ இது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம். அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகம் வேணாம். இந்த நுட்பத்தை, இந்த டெக்னாலஜியை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்துகிறோமா அப்படின்றத மட்டும் நம்ம எவால்வேட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ பியூட்டிஃபுல் சிஸ்டம். ஸோ 6 பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ரிலவெண்ட் யாங் ஆர்கன் ஆக்டிவேட்டாக இருக்குதான்னு பார்க்க போகிறோம். அப்படி இருந்தால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணிடலாம் பேஷண்ட். வித்தின் 2 minutes வந்து உங்களுக்கு பிரச்சனை செட்டில் ஆச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ரிக்வெஸ்ட் டு ஆல் தி அக்குபஞ்சரிஸ்ட். நான் என்ன சொல்றதுன்னா, உங்களை வந்து நீங்க ஹீலர்னு சொல்லிக்கிங்க. டோன்ட் கால் யூ ஆஸ் எ டாக்டர். கருணாநிதி டாக்டர், கமலஹாசன் டாக்டர், சிவாஜி கணேசன் டாக்டர், விஜயகாந்த் டாக்டர் இல்லையா, எல்லாரும் டாக்டர் இல்லையா. நீங்க வந்து ஹீலர்ஸ். நீங்க ஏன் உங்களை டாக்டர்னு சொல்லிக்கணும்னு அவசரப்படுறீங்க? நீங்க உங்களை ஹீலர்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. One who licensed to practice medicine is doctor. One who cures the illness of others is healer. See, you are doing proper healing, yeah? You are curing the disease of the patient. So you are a healer. So call yourself as healer. உங்களை ஹீலர்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுங்க இல்லையா. நம்ம டாக்டர்னு சொல்லிக்கலாமா?
டாக்டர்னு போட்டுக்கலாமா? எதுக்கு அந்த அவஸ்தை உங்களுக்கு இல்ல? ஸோ we can create a community, healers community. என் கார்ல கூட நான் ஹீலர் தான் போட்டுக்கிறேன், என் விசிட்டிங் கார்டுல நான் எனக்கு ஹீலர் தான் போட்டுக்கிறேன் இல்லையா? சில மெடிக்கல் டாக்டர் வந்து படிச்சுட்டு அவங்க டாக்டர்னு போட்டு கூட ஏதோ பண்ணிக்கலாம், நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. When you are doing acupuncture, a chronic healing, call yourself as healer. What is it? The name itself denotes that we are healing. Yeah. That's what I am asking. Okay. Next to the session, we have released some 3 books. இது வந்து லாங் டைம் ட்ரீம் ஆஃப் அவர் ப்ரொஃபஸர். அவருக்கு என்னன்னா, அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து புக்கு பார்த்தீங்கன்னா கே சேனல்ல, கிட்னி சேனல்ல K10க்கு அப்புறம் படமே இருக்காது. ப்ரொஃபஸரோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல, செகண்ட் எடிஷன்ல இருக்காது. தேர்ட் எடிஷன்ல வந்து நான் அப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆன சமயம் அந்த ஒர்க்கு நம்மகிட்ட ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. படத்தெல்லாம் நான் மாத்தினேன், டெக்ஸ்ட் எதையுமே மாத்தினேன். ஏன்னா ப்ரொஃபஸருடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால பிக்சர்ஸ் மட்டும் மாத்திட்டு தேர்ட் எடிஷன் போட்டோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் தேர்ட் எடிஷன் வரும்போதே ப்ரொஃபஸர் இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்படுவார். அதே மாதிரி அவர் இருந்த டைம்லேயே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி டீச்சிங் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே கிராஃபிக்கு ஃப்ளாஷ்லலாம் பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ப்ரொஜெக்டர்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தேன். ஒரு 1 இயர் தான் அது பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பண்ணக்கூடிய சூழல் இல்லை. ஸோ சீக்ரெட்ஸ் ஆஃப் அக்குபங்க்சர் அப்படிங்கிறது ஒரு புக். இது வந்து அக்குபங்க்சரை வந்து இப்போ நம்ம காலையிலேருந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல இந்த சிஸ்டத்தை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இந்த புக் வந்து ரிட்டன் பை மை டாட்டர். சார் ஆக்சுவலி வேரியஸ் இடத்துல இருந்து கிடைச்ச அந்த ஒரு கலெக்ஷன் அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி இண்டியனைஸ் பண்ணி நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த புக் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அக்குபங்க்சர் எனர்ஜி மெரிடியன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see the பாயிண்ட், அப்படியே நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். இந்த லொக்கேஷனில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனர்ஜி மெரிடியன்ஸ். ரெண்டாவது இதில் நம்ம சொல்லியிருக்கிற லொக்கேஷனோ ஹவு டு ஃபைண்ட் எ பாயிண்ட், ஹவு டு லொக்கேட் எ பாயிண்ட் அப்படின்ற டெக்னிக் வந்து ஒரு ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சொல்லியிருக்கிற இண்டிகேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த புக்லையும் இல்லாத இண்டிகேஷன்ஸ். நார்மல் அக்குபங்க்சர் புக்ஸ் எதுலேயுமே இந்த புள்ளிக்கு இந்தந்த நோய்கள் அப்படிங்கிற இந்த இண்டிகேஷன் வந்து வேறு எதுலேயுமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து டீடைல்டு இண்டிகேஷன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். தமிழில் வந்து இந்த ப்ரானிக் அக்குபங்க்சர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன். மோராலஸ் எனர்ஜி அக்குப் மெரிடியன்ஸ் அந்த புக்கோட ஒரு மினிமைஸ்டு வெர்ஷன் சொல்லலாம். பட் இதில் வந்து சில புள்ளிகளுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரானிக் அக்குபங்க்சரை வந்து ஏன் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கணும், பிராண சிகிச்சையை வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை இது கிரியேட் பண்ணும். ஸோ திஸ் புக் இஸ் இன் தமிழ். இந்த 3 புக் வந்து ஒவ்வொரு அக்குபங்க்சரும் வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய ஒரு புத்தகம். ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வாங்காதவங்க கூட இது நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஃப்ளவர் ரெமடிஸ் யாராவது இங்கே பார்க்காதவங்க இருக்கீங்களா? ஃப்ளவர் ரெமடிஸ் நீங்கள் பார்த்ததில்லை? சரிங்களா? அது எப்படின்னு ஓகே, அது சொல்லுங்கள். ஸோ இது பற்றி ஒரு டிவிடி, இது வந்து 2 நாள் ஒர்க் ஷாப்போட தொகுப்பு. 39 மருந்துகளுக்கும் ஒரு சினிமா சீக்வன்ஸ், அந்த கேரக்டர் பற்றின ஒரு டிஸ்கஷன், அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இதை நீங்கள் விஷுவலாக பார்த்தே நீங்கள் ஃப்ளவர் ரெமடிஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து என்னோட டிவி இன்டர்வியூஸ். இது வந்து சில டாக்டர்ஸ்க்கு எப்போ உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில அவங்க வெளியில் விசிட்டர் ஹாலில் இந்த டிவி போட்டு வச்சிங்கன்னா அவங்களுடைய சில கேள்விகளுக்கு விடை கிடைச்சிடும். சரி, இப்போ நம்மகிட்ட வியூவர்ஸ் கேட்குறாங்க இல்லையா, பல விதமான சந்தேகங்கள் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் மீடியாவில் சொன்ன பதில்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரெயினை குறைச்சிக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ இதை பார்க்குறவங்க வந்து ஒரு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டை நம்பிக்கையாக போய் பண்ணிக்குவாங்க. அடுத்தது இது வந்து ஒரு எக்ஸைட்டிங் அந்த வின்காக ப்ரைஸ்க்காக போட்டிருக்கோம். இது வந்து யூஸ்வலான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட். இது வந்து நான் ஒரு மதுரை ப்ரோக்ராமுக்காக இதுக்காக பண்ணேன். ஒரு சரித்திரம் வந்து நம்ம சந்ததியருக்கு தொடரணும் இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்ம அப்பாவை பற்றி சொல்லுவோம், தாத்தாவை பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம்
அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி தெரியாது போயிடும்ல இல்லையா? இப்ப உங்களை கேட்டா உங்க அப்பா பேர் சொல்றீங்க, தாத்தா பேர் சொல்றீங்க, அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் தெரியுமா? தெரியாது இல்லையா? ஒரு 2 ஜெனரேஷனை பத்தி தான் நமக்கு தெரியும். மத்ததை நம்ம மறந்துடுவோம், தேவை இருக்காது. ஸோ அந்த வகையில பொதுவா இவரை ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இவர் யாரும் உங்களுக்கு தெரியுதா? பழைய ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க வேணா உங்களுக்கு தெரியுது. வீட்டுக்கு கிரஹாம் பெல், இது வரைக்கும் யாருமே அந்த புதியவர்கள் சொன்னதில்லை. இவர் வந்து கிரஹாம் பெல் என்ன பண்ணாரு? டெலிபோன் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? ஆமா, இன்னைக்கு வந்து மொபைல் போன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா யாருக்குமே இவர் கிரஹாம் பெல் தெரியாது. சார் வந்து கரெக்டா சொன்னாரு. உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது வரைக்கும் எந்த சபையிலையும் யாரும் சொல்லலை, சந்தேகமா தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அவருடைய மனைவி, இது அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, 2 குழந்தைங்க. ஏன் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவர் வந்து கண்டுபிடிச்சது டெலிபோன் இல்லையா? இந்த டெலிபோன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னொருத்தர்கிட்ட பேச போறோம், கம்யூனிகேஷன். அவருடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் காது கேட்காது, பேசவும் முடியாது. கிரஹாம் பெல்லோட மனைவிக்கு காது கேட்காது, பேச முடியாது. அவர் 2 குழந்தைகளுக்கும் காது கேட்காது, பேச முடியாது. அப்ப அவர் யார்கிட்ட பேசுறதுக்கு டெலிபோன் கண்டுபிடிச்சார்? So it's a invention for the humanity இல்லையா? அந்த மாதிரி தான் ப்ரொஃபசர் வந்து எப்பவுமே என்ன சொல்றாரு, பிறருக்காக வாழ்ந்து நமக்குன்னு ஒரு சரித்திரம் படைக்கணும்னு சொல்லுவார். அவருடைய கேப்ஷன் அதுதான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப என்ன பாக்குறீங்க, இது ஏதோ நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் உங்களுக்கு வந்துடக்கூடாது. எனக்கு வந்தது இவர்கிட்ட இருந்து. See, I should transfer the credit, I mean, to my professor. நான் வந்து ஒரு விஷயம் செய்கிறேன், அது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பெருமை வந்து நான் அவருக்கு கொடுத்துடணும். ஸோ அடுத்தடுத்து நீங்க அந்த மாதிரி செய்தீங்கன்னா தான் அவரை வந்து நம்ம அடுத்தடுத்த சந்ததியருக்கு நம்ம கூட்டிட்டு போக முடியும். இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலா எத்தனை பேருக்கு காந்தி படத்தை காட்டினா இவர் காந்தின்னு தெரியும், நேரு படத்தை காட்டினா நேரு தெரியும், காமராஜர் படம் காட்டினா காமராஜர்னு தெரியும். இல்ல காலப்போக்கில் அந்த சரித்திர நாயகர்கள் வந்து மறந்து போயிடப்படுறாங்க இல்லையா? இப்படி ஒரு நிலை வரக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன், இன்னும் ஒரு 100 வருஷம் பொறுத்து இது யாருன்னு கேட்டா அப்துல்லா சேகு தமிழ்நாட்டில் வந்து அக்குபஞ்சரை விதைத்தவர் அப்படின்னு இவருக்கு ஒரு சரித்திரம் வந்து பேசப்படணும். அது எப்போ பேசப்படும் அப்படின்னா, அடுத்து நீங்க செய்யணும், அடுத்து உங்களோட ஃபாலோவர்ஸ் செய்யணும். அப்படி வந்து அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை வந்து நாம இந்த அக்குபஞ்சர் சரித்திரத்துல கொடுக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு கடமை. இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இதுக்காக போராடினவர், இதுக்காக சிறைக்கு போனவர், அக்குபஞ்சருக்காகவே உயிரை விட்டவர். அக்குபஞ்சர் நிகழ்ச்சிக்காக வரும்போது ஒரு விபத்துல அவரு பாதிக்கப்பட்டார். அப்புறம் ஒரு மாசம் மருத்துவமனையில இருந்து இறந்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு டிவோட்டட் பர்சன் அப்படிலாம் ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. What age? எந்த ஏஜ்ல? Around 59, 60. Very young age. Okay, so spread the teachings to create one acupuncturist every home to achieve our vision. ஒரு வீட்டுக்கும் ஒரு அக்யூபஞ்சர் மருத்துவரை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. ஸோ அப்படி உருவாக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? We can achieve the disease-free, drugless world before 2030. So if you cannot be the king, be a healer. Achieving disease-free world before 2030 is our vision. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு காரணம், என்னுடைய பர்சனல் நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு எஃபிகசி உங்களுக்கு இருக்கணும். உங்களோட அந்த ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க அருமையா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சிஸ்டத்தோட பெருமையை வளரும் இல்லையா? இதை பத்தின குழப்பங்கள், அங்க போனா நல்லாச்சு, இங்க போனா நல்லா இல்லையா, அங்க 10 நீடில் போட்டாங்க, இங்க 4 நீடில் போட்டாங்க, இந்த குழப்பங்கள் இல்லாம அக்குபஞ்சருக்கு போனா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து யூனிஃபார்மா நம்ம அட்டைன் பண்ணணும். ஸோ கூடுமான வரைக்கும் ஒரு மாடி அக்குபஞ்சர் கிளினிக்னா இப்படி இருக்கும், சுத்தமா இருக்கும், நீடில் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். இன்னும் கூட எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இதே மாதிரி இதே கேம்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிளினிக் உருவாக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு மீடியாவில் பேசுகிறோம், எனக்கு திருச்சியில் ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா, நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலில் உருவான டாக்டர் இல்லை. யாராச்சும் ஒருத்தரை ரெஃபர் பண்ணால் அவர் என்ன பண்ணுறாரு, டியான்ஸ் மெடிசன் கொடுத்துட்டு அக்குபஞ்சரே போடாமல் அந்த பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு.
ஸோ நமக்கு அதுவே வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. அடுத்த தடவை அவங்க நம்ம கிட்ட வந்து சார் நீடிலே போடல, அவர் ஏதோ ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ற அதே நோயாளி நம்ம கிட்ட பேசுற ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிலேயே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஷரா நீங்க எடுத்துக்க வேணாம். யூ ஜஸ்ட் ட்ரை வித் திஸ் டெக்னிக்ஸ். இதுல வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட் பெட்டரா இருக்கு, அப்ரிஷியபிளா இருக்கு அப்படின்னா யூ கண்டினியூ. அதர்வைஸ் யூ டோன்ட். இல்லையா, நம்ம சொன்ன டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், எப்படி நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க? டெஃபினட்டா நீங்க அதை யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ பல இடத்துல இருந்து பல ஊர்ல இருந்துலாம் வந்து இந்த சேலம், அப்புறம் அவர் திருப்பத்தூர், திருச்சி, சார் வந்து வேளாங்கண்ணி, நான் அதுக்கு தான் சமீபமாக வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன். நான் சார் வந்து லாஸ்ட் வீக் கிளாஸ்க்கும் வந்திருந்தாங்க, காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பற்றி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி சில தொடர்ந்து நம்முடைய வகுப்புகளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மானிட்டரி வேல்யூவை விட இந்த சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் போய் ப்ராப்பராக ரீச் ஆகும். ப்ராப்பர் அக்யூபஞ்சரிஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட முக்கியமான ஒரு நோக்கம். மெல்ல மெல்ல இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக we can achieve. ஓகே.